வணக்கம். என் பேரு மேகா கோவர்தன் ரெட்டி. தேர்தல்கள்னா வெறும் ஜெயிச்சது தோத்ததுன்னு ஒரு கணக்கு நாம அப்படி பார்க்கறதில்ல. அதுக்கு பதிலா தேர்தலை ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்டா பார்க்கறோம். எதுக்குன்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு, மக்களுடைய தேவைகளை ஆழமா புரிஞ்சுக்க. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற மணச்சநல்லூர் தொகுதி. இங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு உண்மையிலே என்ன சொல்லுது? அந்த தீர்ப்புக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க டேட்டாவை வச்சு இதை அலசி பார்க்கலாம். நம்மளோட இந்த அனாலிசிஸ 4 பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல மண்ணின் மனநிலை, அதாவது அங்க இருக்கிற மக்களோட அடிப்படை தேவைகள், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாவதா 3 முக்கிய சிக்னல்கள், எலெக்ஷன் மூலியமா மக்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். மூணாவதா இன்றைய நிலையின் உடற்கூறு, அதாவது இந்த நிலைக்கு என்னென்ன காரணங்கள்னு ஆழமா பார்ப்போம். கடைசியா இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான ப்ளூ பிரிண்ட், ஒரு செயல் திட்டத்தை பத்தி பேச போறோம். எந்த ஒரு அரசியல் அனலைசிஸுக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? அந்த மண்ணும் மக்களும் தான். மணச்சந்தலூரோட இதயமே ஒரு விவசாய பூமி தான். அங்க மக்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்வாதாரம், அவங்க கனவு எல்லாமே அந்த நிலத்தோடையும் தண்ணியோடையும் தான் கலந்துருக்கு. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க இருக்கிற அரசியலே புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த தொகுதியோட சமூக அமைப்பை கொஞ்சம் பார்க்கலாம். இது பல சமூகங்கள் சேர்ந்த ஒரு கலவை. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஓட்டுகளோட முத்திரையர் சமூகம் ரொம்ப வலுவா இருக்காங்க. ஆனா அவங்களால மட்டுமே இங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா பட்டியலின மக்கள், வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள், இன்னும் மத்த சமூகங்கள்னு எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தொகுதியோட அரசியல் கணக்கையே முடிவு பண்றாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? இங்க ஜெயிக்கணும்னா குறுகிய ஜாதி கணக்குகளை மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போற ஒரு பெரிய கூட்டணி அமைச்சா மட்டும்தான் முடியும். இந்த சமூக அமைப்பு மேல 3 பெரிய அழுத்தம் இருக்கு. இதுதான் அங்க இருக்கிற மக்களோட தினசரி போராட்டம். முதல்ல ரொம்ப கொடுமையானது தண்ணி பஞ்சம். யோசிச்சு பாருங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கவே தண்ணி வருதுன்னா ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது வெறும் நிர்வாக குறைபாடு மட்டும் இல்ல, இது ஒரு மனிதாபிமான நெருக்கடி. ரெண்டாவதா குண்டும் குழியமா கிடக்கிற கிராமத்து ரோடுகளும் சரியில்லாத வடிகால் வசதியும். இது அவங்க பயணத்தை மட்டும் பாதிக்கல, அவங்களோட தன்மானத்தையும் பாதிக்குது. மூணாவதா படிச்ச இளைஞர்களுக்கு ஊருக்குள்ளேயே வேலை இல்ல. திறமை இருக்கு, ஆனா வாய்ப்பு இல்ல. இதனால இளைஞர்களோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த 3 பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்து மக்கள் மனசுல ஒரு பெரிய விரக்தியை விதைச்சிருக்கு. சரி, மக்களோட இந்த விரக்தி தான் 2021 எலெக்ஷன்ல ஒரு பெரிய அரசியல் சுனாமியா வெடிச்சது. அந்த அலை நமக்கு ரொம்ப தெளிவா 3 சிக்னலை கொடுக்குது. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் சிக்னல், ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2016ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வெறும் 4% தான் ஓட்டு வித்தியாசம். போட்டி பயங்கர டஃபா இருந்துச்சு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல என்னாச்சு? திமுகவோட ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட 18% எகிரி 59.5% ஆச்சு. அதே சமயம் அதிமுகவோட ஓட்டு 17% சரிஞ்சு 29% ஆயிடுச்சு. இது சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு அரசியல் பூகம்பம். 30% ஓட்டு வித்தியாசத்துல கிடைச்ச இந்த வெற்றி மக்களோட மனநிலை எவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டுது. இது நம்மள 2வது ரொம்ப முக்கியமான சிக்னலுக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பிரம்மாண்டமான அலை இருக்குல்ல, இது திமுக மேல இருந்த பெரிய பாசத்தினால மட்டும் வரல. அதுக்கு பதிலா தண்ணி, ரோடு, வேலைன்னு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாத போன ஆட்சி மேல இருந்த பயங்கர கோபத்துல இருந்தும் அதிருப்தியில இருந்தும் தான் பிறந்துச்சு. அதாவது இது ஒரு பாசிட்டிவ் வேவை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நெகட்டிவ் வேவ். மக்கள் ஒரு பொருளோட சேவை பிடிக்கலைன்னா எப்படி அதை நிராகரிப்பாங்களோ அந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. கட்சி விசுவாசத்தை விட எங்களுக்கு வேலை நடக்கணுங்கிறதா முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. 3வது சிக்னல், இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. நாம் தமிழர் கட்சி ஒரு புது சக்தி 14,000க்கும் அதிகமான ஓட்டுகளை வாங்கி 7.4% ஓட்டு வங்கிய பதிவு செஞ்சிருக்கு. இது ஒன்றும் சின்ன நம்பர் இல்ல. 2 பெரிய கட்சிகள் மேலையும் அதிருப்தியில இருந்த கணிசமான மக்கள் ஒரு 3வது ஆப்ஷனை தேடி இருக்காங்கன்னு இது தெளிவா காட்டுது. இது மூலமா வாக்காளர்கள் சொல்ற மெசேஜ் ரொம்ப கிளியர். எங்களை யாரும் சும்மா எடை போட்டுறாதீங்க, எங்க ஓட்டு யாருக்கும் நிரந்தர சொத்து கிடையாது. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுகளோட ஆழமான காரணங்களை நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். நம்ம வேலை தனிப்பட்ட நபர்களை தாக்குறதோ இல்ல அவங்கள குறை சொல்றதோ கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆகுது, அமைப்புகள் ஏன் சரியா செயல்படலன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியத்தையும் மதிச்சு பொறுப்போட பேசுறது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு அடிப்படை மதிப்பு. அந்த அடிப்படையில தான் நம்மளோட இந்த அனாலிசிஸ் இருக்கும். இங்கதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு வருது. யோசிச்சு பாருங்க, 30% ஓட்டு வித்தியாசத்துல அவ்வளோ பெரிய மக்கள் தீர்ப்போட ஜெயிச்ச ஒரு வெற்றி ஏன் இவ்ளோ சீக்கிரமா மக்கள் கிட்ட அதிருப்தியை சந்திக்குது? அந்த வெற்றியாளைக்கும் கிரவுண்ட்ல நடக்கிற வேலைக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய கேப்? வாங்க இதுக்கான பதில தேடலாம்.
இப்போதைய எம்எல்ஏ திரு எஸ் கதிரவன் அவர்களை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் அவருக்கு பலம் இருக்கு. 2021ல பெரிய மெஜாரிட்டில ஜெயிச்சாரு. ஆளுங்கட்சியோட முழு சப்போர்ட்டும் இருக்கு. கல்வியாளர்னு ஒரு நல்ல பேரும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம், அதாவது கிரவுண்ட்ல மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கு. அவர் தொகுதியில வசிக்காத ஒரு வெளியாள்னு மக்கள் மத்தியில ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. அவரை பார்க்கறதோ பேசுறதோ ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அடிப்படை வசதிகள் எதுவும் நடக்கலங்கிற புகாரும் ரொம்ப வலுவா இருக்கு. இதனால அவர் ஒரு பேப்பர் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பேர் உருவாகி இருக்கு. இந்த இடைவெளிக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த நம்பிக்கை சரிவுக்கு காரணம் ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் இல்ல, அதோட வேர்கள் இன்னும் ரொம்ப ஆழமானது, சிஸ்டம் சம்பந்தப்பட்டது. ஒன்னு, எலெக்ஷன் அப்போ உருவாகிற ஜாதி அடிப்படையிலான கூட்டணிகள் எலெக்ஷன் முடிஞ்சதும் உடைஞ்சு போயிடுது. 2, பல வருஷமா கண்டுக்காம விட்ட ரோடு, தண்ணி மாதிரியான பிரச்சனைகள். இது ஒரே நாள்ல சரி செய்ய முடியாத ஒரு நீண்டகால வியாதி மாதிரி. 3, உள்ளூர்ல பொருளாதாரம் வளராததால ஏற்பட்ட வேலையில்லா திண்டாட்டம். கடைசியா நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு வந்த சலிப்பு. வாக்குறுதி மேல வாக்குறுதி கொடுக்கறாங்க, ஆனா எதுவும் நடக்காதப்போ மக்கள் மொத்த சிஸ்டம் மேலேயுமே நம்பிக்கை இழந்துடுறாங்க. இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்டரியை கொஞ்சம் உத்து பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியும். இது பர்ஃபார்மன்ஸுக்கு ஓட்டு போடுற தொகுதி. இந்த நம்பர்ஸை பாருங்க. 2016ல அதிமுக 83,000க்கும் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிக்குது. வெறும் 5 வருஷத்துல 2021ல அவங்க ஓட்டு 26,000க்கும் மேல குறைஞ்சு 56,716 ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய சரிவு. அதே நேரத்துல திமுகவோட ஓட்டு எங்கேயோ போயிடுச்சு, 41,000க்கும் ஓட்டுக்கு மேல அதிகமாயிருக்கு. இதோட நாம் தமிழர் கட்சி வாங்கின 14,000 ஓட்டையும் சேர்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு. தங்களோட தேவைகள் நிறைவேறாதப்போ மக்கள் தங்களோட விசுவாசத்தை மாத்திக்க யோசிக்கவே மாட்டாங்க. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம், அதுக்கான மூல காரணங்களையும் அலசிட்டோம். ஆனா வெறும் பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசுறது நம்ம நோக்கம் இல்ல. இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த டேட்டாவை வச்சு மக்கள் இழந்த நம்பிக்கையை எப்படி திரும்ப கொண்டு வர்றது, அதுக்கான ஒரு நிர்வாக வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை எப்படி உருவாக்குறது, இதுதான் அந்த மாற்றத்துக்கான 4 அம்ச திட்டம். மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு நேரடியா தீர்வு சொல்ற திட்டம். ஸ்டெப் 1, வேலைவாய்ப்பு. கிடப்புல இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்க உடனடியா ஆரம்பிக்கணும். இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கணும். ஸ்டெப் 2, தண்ணி. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்டெப் 3, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொகுதியில இருக்கிற எல்லா கிராம ரோடுகளையும் வடிகால்களையும் முழுசா சரி பண்ணணும். ஸ்டெப் 4, மக்கள் நலன். சுகாதாரம், மழைநீர் சேகரிப்பு மாதிரி உடனடியா மக்களுக்கு பலன் கொடுக்கிற திட்டங்களை ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். இது வெறும் வெத்து வார்த்தைங்க இல்ல, இது நம்பர்ஸோட இருக்கிற ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். இந்த டேபிள பாருங்க. சிப்காட் பார்க்குக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவாகலாம். ஆனா 3 வருஷத்துல அது 10,000 பேருக்கு நேரடியா வேலை கொடுக்கும். ஒரு 50 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரே வருஷத்துல எல்லா கிராமத்துக்கும் டெய்லி தண்ணி கொடுக்க முடியும். 20 கோடியில ரோடுகளையும் 5 கோடியில மத்த நலத்திட்டங்களையும் சரி பண்ணிடலாம். நாம போடுற ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு இதுல தெளிவா இருக்கு. இதுதான் மக்களுக்கான முதலீட்டின் மீதான வருவாய், அதாவது பீப்புள்ஸ் ROI. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தும் போது நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நலத்திட்டங்கள்னா வெறும் பொருள்கள் கொடுக்கறது மட்டும் இல்ல, அத மக்களோட கண்ணியத்துக்கு எந்த குறையும் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணும். இந்தியாவோட புது டேட்டா பாதுகாப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனோட தனிப்பட்ட விவரங்களையும் அவங்க அனுமதியோட ரொம்ப பாதுகாப்பா கையாளணும். மக்களை வெறும் பெனிஃபிஷரியா பார்க்காம நிர்வாகத்துல அவங்களையும் ஒரு பங்காளியா மதிக்கணும். இதுதான் நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுக்கான உண்மையான வழி. கடைசியா நாம எல்லாரும் இந்த ஒரு கேள்வியை கேட்டே ஆகணும். மக்கள் அவ்வளோ பெரிய நம்பிக்கையோட ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற சேவைக்கும் அந்த தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆகும்? இது மனச்சென்னலோட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோடவே அடிப்படை கேள்வி. இதுக்கான பதில் பழைய அரசியல்ல கண்டிப்பா இல்ல. இனிமே நமக்கு வேண்டியது ரிசல்ட்டை மையமா வச்ச ஒரு புது அரசியல். டேட்டாவால வழிநடத்தப்படணும், ஆனா அதே சமயம் மனிதநேயத்திலையும் மனிதாபிமானத்திலையும் அது வேரூன்றி இருக்கணும். இது வெறும் வெத்து கோஷங்களுக்கான அரசியல் இல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை உறப்பு பண்ற தீர்வுகளை உருவாக்குற ஒரு நிர்வாக பொறியியல் இது. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.